ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் பல வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய 80வது வயதில ஒரு 50 பனை மரங்கள வச்சு வளர்க்குறாரு. அந்த பனை மரங்கள் அ ஒண்ணா சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் 90 அவரு ஒரு 90 வயதில அந்த மரங்கள் அனைத்துமே வந்து நெறைய ஓலைகள விட்டு அடர்த்தியா இருக்கு. அத பார்த்த பல நபர்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஐயா பெரியவரே, இந்த ஓலைகள்லாம் வெட்டி ஒரு கூரை பின்னிக்கங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அ பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி அத வெட்டி வித்துருங்க. உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கும்ன்ற சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இல்ல, இல்ல மொத்தமா வரட்டும், கடைசியில பார்த்துக்கலாம். கடைசியில நான் அத வந்து வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து, பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அது வந்து பூ பூக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, "அதில கல் இறக்கி அத வந்து அனுபவிங்க. எல்லாருக்கும் அத குடுங்க. நல்லா லாபம் சம்பாதிக்கலாம்னு" சொல்றாங்க. "இல்ல, இல்ல அது காய் காய்க்கட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி ஒரு சில காலங்களுக்கு பிறகு காய் காய்க்குது. நுங்கு வெட்டி வித்துருங்கன்னு சில பேர் அறிவுரை கூறுறாங்க. இல்ல அவரு என்ன பண்றாரு, "இல்ல, இல்ல பழம் பழுக்கட்டும். பழம் என்ன டேஸ்ட்டுன்றத நம்ம செக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மற்ற மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பழங்கள எண்ணியே வந்து நுங்கையும் அவரு வெட்டவே இல்ல. அந்த 50 மரங்கள்லுமே வந்து நுங்கு காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. கடைசியில அது ஒரு குறிப்பிட்ட பழம் வருவதற்கு முன்பு 1 வாரங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிறாரு. அவரால எதையுமே அனுபவிக்க முடியல. அந்த ஓலைகளையும் வெட்டி அவரால அனுபவிக்க முடியல. அதே மாரி அதிலருந்து வரக்கூடிய கல்லையும் அவரால அனுபவிக்க முடியல. அதுக்கப்புறம் நுங்கையும் அவரால அனுபவிக்க முடியல. கடைசியில பழம் பழுத்து அத நான் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில அவர் இறந்தே போயிறாரு. அதே மாரி தான் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, அ வரக்கூடிய காலங்களுக்கு எண்ணி இந்த இந்த நடைமுறையில கூடிய அந்த நிகழ்காலத்த இழந்துட்டே இருக்கிறாங்க. எதிர்காலத்த எண்ணி எண்ணி நிகழ்காலத்த அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்த காலத்த எண்ணியும் சரி, அ எதிர்காலத்த எண்ணியும் சரி, நிகழ்காலத்த எப்பொழுதுமே வந்து வீணடிக்காதீங்க. நிகழ்காலம் ரொம்ப அற்புதமானது. நீங்க நிகழ்காலத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, நிம்மதியா வாழ்றீங்களோ, அதுதான் நீங்க வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தம். இருப்பதை அனுபவியுங்கள். அதற்காக நான் வந்து ரொம்ப ஏதாச்சும் தப்பான வழியில அனுபவிக்க தேவையில்ல. நிம்மதியா அனுபவிங்க. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு ஆற்றல் மிக்கது. தன்னை சுத்தி எந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு அற்புத ஒரு கொடையா இருக்குன்றத உணருங்க. தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள நேசிங்க. எல்லாவர்களையும் நேசிங்க. அப்பப்ப அந்தந்த நொடிய அழகா அனுபவிங்க. அனுபவிக்க தான் மனிதன் பிறந்திருக்கிறான். வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. சந்தோஷமா அப்பப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள அப்பப்ப அனுபவிங்க. நன்றி.